காலையில காஃபி குடுக்கறதுக்காக பிரீத்தி அம்மா ரூமுக்கு போனேனா அப்ப அவங்க இல்ல அங்க. அதுக்கப்புறம் டிஃபன் குடுக்கறதுக்கும் போனேன். அப்பவும் ஆள் நடமாட்டமே தெரியல. அப்பதான் ரூம் எல்லாம் பாக்குறேன். ரூமே தொடச்சு வச்ச மாதிரி இருந்தது. சுத்தமா இருந்தது. அவங்க துணிமணி சாமான் செட்டு எதுவுமே இல்லம்மா. என்ன சொல்ற? ஆமாமா, பிரீத்திய காணோம். சொல்லாம கொல்லாம எங்க போனாங்கன்னே தெரியல. அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? மதிய சாப்பாடு சேர்த்து வைக்கிறதா என்னன்னு ஒண்ணுமே புரியலம்மா. வீடு இப்பதான் சுத்தமா இருக்குல்லம்மா. போனவ தனியா போயிருந்தா சுத்தமாயிடுச்சுன்னு நிம்மதியா இருக்கலாம். ஆனா மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டு போன மாதிரில தெரியுது. தனியா போயிருந்தான்னா என்ன சொல்ற நீ? ஆமா, பிரீத்தி எங்க போன? எங்க போனான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? அவ்வளவு உரிமையா அக்கறையா பாத்துக்கிட்ட உங்களையே ஏமாத்திட்டு போயிருக்கா. என்கிட்ட சொல்லிட்டா போயிருப்பா. எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா காலையில இருந்து விக்ரமே காணோம். ஏய், நீ என்னடி உளற? விக்ரம் ஆபீஸ்க்கு போயிருக்காண்டி. அம்மா, அவன் ஆபீஸ்க்கும் வரல, ஃபேக்டரிக்கும் வரல, ஃபார்ம் ஹவுஸ்க்கும் போல, ஏன் மெயின் ஆபீஸ்க்கு கூட போல. நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேம்மா. அவ வீட்ல இருந்தா நான் எதுக்கு விசாரிக்க போறேன்? நான் என்னதான் ஆதாரத்தோட பேசினாலும் நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு உங்க மகளை விட எங்கிருந்தோ வந்த ஒருத்தி தான் முக்கியம். அதுக்காக நானும் இந்த குடும்பம் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு இருந்துட முடியுமா? பிறந்த வீட்டுக்கு ஒரு கேவலம்னா அது எனக்கும் தானேம்மா. அதான் மரியாதை இல்லைனாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. விக்ரம் அவன் பாட்டுக்கு இருந்தாலும் இந்த பிரீத்தி அவனை லவ் பண்றா. அவதான் அவனை வளைச்சு போட பாக்குறா. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவ வலையில அவன் விழ போறான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். யாரும் என்ன மதிக்கல. இப்ப நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. இல்ல, அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. அம்மா, நீங்க இன்னும் அப்டேட் ஆகலமா. அந்த காலத்திலேயே இருக்கீங்க. நன்றி விசுவாசம்லாம் இப்ப இருக்கிற யார்கிட்டயும் கிடையாது. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யறதுதான் இப்ப ஃபேஷன். கிடைச்சது சுருட்டி வாயில போட பாக்குறா. விக்ரம் கிடைச்சா விட்டுருவாளா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கும் லேசா அந்த சந்தேகம் வந்ததுனால தானே பிரீத்தி கிட்ட சத்தியம் வாங்குனீங்க. நான் எவ்வளவு சொல்லியும் நம்பாத நீங்களே அவகிட்ட சத்தியம் வாங்குனீங்கன்னா உங்க உள் மனசுல அது தோணி இருக்கும்ல. எதுக்கும் விசாரிச்சு பார்க்கலாம். அவசரப்பட்ட வார்த்தையை விடாத. சரிம்மா, நான் வார்த்தையை விடல. நீங்களே சொல்லுங்க. பிரீத்திக்கு விக்ரம் மேல எதுவுமே இல்லைன்னா பண்டிதர் கொடுத்த பொண்ணு ஜாதகத்தை எதுக்காக மறைக்கணும்? அவ மனசுல அப்படி எந்த ஆசையும் இல்லைன்னா எதுக்காக நீங்க சத்தியம் பண்ண சொன்னப்போ அவ்வளவு யோசிக்கணும்? அதையும் மீறி அவ செஞ்சது பொய் சத்தியம்.
அவ அதை செய்யலைன்னா அப்பவே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் துணிஞ்சி பொய் சத்தியம் பண்ணிருக்கா. படிச்ச பொண்ணு இல்ல, அந்த தைரியம். இப்போ இதுக்கு மேலயும் இங்க இருந்தா விக்ரம் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டதாலதான் இனியும் லேட் பண்ண கூடாதுன்னு இழுத்துட்டு ஓடிட்டான். சந்திரிகா, உண்மை அதிர்ச்சியாவும் கசப்பாவும் தானமா இருக்கும். என்னதான் நீங்க பாசத்தை வாரி வாரி கொட்டினாலும் விக்ரம்க்கு நீங்க பாட்டி தானே. பிரீத்தி கொடுக்கறதுக்கும் உங்க பாசத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குல்லம்மா. இதுக்குதான் அங்கிருந்து இந்தியா வந்தியா? உனக்கு ஆம்பளை கேக்குதா? மனசாச்சே இல்லையா? அந்த அப்பாவி பொண்ணை ஏமா இப்படி போட்டு வைக்கிற? போயா உன்ன இனி ஒரு அடி பிரீத்தி மேல விழுந்தது அவ்வளவுதான். யார் மேலடா கைய வச்ச? ஒழுங்கா போயிடு. எனக்கு பிரீத்திக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை இங்க நடக்குன்னு தானே. சும்மா விட மாட்டேங்க. போயிடு. கையிடு. மரியாதையா போயிடு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஹரி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஹலோ, நீ யார வேணா வர சொல்றா? பிரீத்தி இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போற நானும் பாக்குறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வாங்க சார். இப்ப வந்துருவாங்கடா. ஏண்டா என் பொண்ணை ஏமாத்தி சொத்தை எல்லாம் ஆட்டை போட்டுலான்னு பாக்குறியா? உன்னை தொலைச்சிருவேன். இது பாருங்க, நாங்களும் உன வசதி குறைஞ்சவங்க கிடையாது. பார்த்து பேசுங்க. தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ச்சே. அம்மா என்னாச்சுமா? மா என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணும் இல்ல. அம்மா இனியாவது உங்களுக்கு அடிபட்டப்போ காப்பாத்துனா, ஐடி ரைடு வந்தப்போ காப்பாத்துனான்னு அதெல்லாம் யோசிக்காம ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் ரைடு விடத்தான் அவ இப்படி பிளான் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்குங்க. அப்பதான் உங்க பேரனாவே இருப்பான். எப்பவும் போல நான் சொல்றத சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்க என்ன பெத்த அம்மா, அந்த அக்கறையில தான் சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம். யார் ஃபோன் பண்ணது? சார், நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? இவன் தான் என் பொண்ணை திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடி வந்துட்டான். ஓ, இதான் மேட்ரா? இதை வச்சு நான் எப்படி ப்ளே பண்றேன்னு பாரு. என் ஃபேமிலியே மிரட்டுறியா?
இப்ப போடுறோம். இவங்க மேல எந்த தப்பு இல்ல சார். இவங்க 2 பேரும் அப்பாவிங்க சார். யோ கொட்டின பொண்டாட்டி ஒருத்தன் கைய நீட்டி அடிக்க வரான், நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? இத பாரு, என் பொண்ணை விட்டுரு. அவன் நினைச்ச வாழ்க்கைய நல்லபடியா வாழட்டும் ப்ளீஸ். அவளை ஒண்ணும் பண்ணிடாதம்மா. யோ அவளை விட்டுட்டு போறதுக்கு பல மைல் தூரத்துல இருந்து கடந்து வந்திருக்க. போயா, போய் கார்ல போய் உட்காரு. இல்ல உன்ன அவ்வளவுதான், போயா. சார் இது எங்க ஃபேமிலி பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம் சார். நீ கிளம்புங்க ப்ளீஸ். இது எங்க பர்சனல் மேட்டர், நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. டேய், உன்னை ஸ்டேஷன்ல வச்சு குமிரி இருக்கணும். நீ என்ன அவளுக்கு தாலி கட்டியிருக்கியா? பெத்தவங்க வந்து பொண்ணை கூப்பிட்டு இருக்காங்க, நீ என்னமோ அவங்கள தடுத்துட்டு இருக்க? மேடம், இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுங்க. 7 வருஷம் உள்ள வச்சு உன கிளின்னு கிழிச்சிடுறேன். இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நாங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? மேடம், நீங்க யாரு என்னங்கிறது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். சார், நீங்க யாரு, உங்க வைஃப், குழந்தை யாருன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஏய், என்ன மிரட்டுறியா? சார் உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வைங்க. என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். நான் என் பொண்ணை அமெரிக்காவுக்கே கூட்டிட்டு போயிடுறேன். யாரு கூட பிரீத்தி அனுப்ப முடியாது. டேய், நீ என்னடா சொல்றது? மேடம், நீங்க கூட்டிட்டு போங்க. ஏய், நிறுத்துங்க. சொல்லிட்டே இருக்க, நிறுத்துங்க. நிறுத்த போறீங்களா இல்லையா? யோ, வாங்க. இவனை பிடிங்க. மேடம், நீங்க கூட்டிட்டு போங்க. யோ, பிடியா. சார், சார் அவனை விடுங்க சார். அவன் வர்றான் சார். யோ, விடியா. இப்போ அவன் ஓடி போய் மட்டும் என்ன ஆக போகுது? வா, வந்து வண்டி எடு.
யாருப்பா யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்கா என்னாச்சு பா தம்பி தம்பி எந்திரிப்பா என்னாச்சு தம்பி எந்திரி என்னாச்சு பாருங்க அப்படியே தூக்குங்க விக்ரம் ஆளு கை பா தம்பி ஐயோ என்னாச்சு இங்க பாரு போயிட்டே இருக்கு தள்ளுங்க விக்ரம் டேய் உனக்கு இதெல்லாம் தேவைடா. விக்ரம் விக்ரம் சீக்கிரம் போய் அவன் தண்ணி வாங்கிட்டான் விக்ரம் ச்சே. விக்ரம் போனை எடு. அம்மா யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்கீங்களா? யாருமே போனை எடுக்கலையே. எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க, ரெண்டு பேருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன்ல சார்ஜ் வேற போயிடுச்சு. யாருமா போன் எடுக்கல? விக்ரம் எடுக்கல, பிரீத்தியும் எடுக்கல. சண்முகம், உன் போன்ல கொஞ்சம் போனை போடு. இதோ பண்றோம்மா. என்னாச்சு? அம்மா ரிங் போகுது, ஆனா எடுக்கல. ஆ. எங்க இருக்கா, என்ன பண்ற ஒண்ணுமே தெரியலையே. போனை எப்படிமா அட்டென்ட் பண்ணுவாங்க? அதை அட்டென்ட் பண்ணா உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும்? நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போறோம்னு சொல்ல முடியுமா? இல்ல உங்க பிரீத்தி தான் உங்க பேரை நான் இழுத்துட்டு ஓடுறேன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதான் உங்க போனை அவாய்ட் பண்றாங்க. ஹலோ ஹலோ அத்தை, நான் கல்பனா பேசுறேன். கல்பனாவா? சொல்லுமா. அத்தை, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க பயந்துட கூடாது. என்ன என்ன விஷயம்? விக்ரம்க்கு விக்ரம் விக்ரம்க்கு என்னாச்சு? விக்ரம பாத்தியா? அவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? அவர் தான் போனை கொடு. அத்தை அத்தை பதறாதீங்க பதறாதீங்க. விக்ரம்க்கு ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சு அத்தை. இப்ப நாங்க ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம். விபத்தா? விக்ரமுக்கு என்னாச்சு? ஐயோ அத்தை, இல்ல இல்ல, நம்ம போரூர் தாண்டி இருக்கிற ஹாஸ்பிடல் தாஜ்ல தான் இப்ப இருக்கோம் அத்தை. டாக்டர்ல பாத்துட்டாங்க, ஒன்னும் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, நான் இப்பவே அங்க சீக்கிரம் வரேன். இல்ல பதறாம பயப்படாம வாங்க அத்தை. வர வர. சீக்கிரம் வண்டியில ஏறு சண்முகம். உட்கார் நாகு. அம்மா, என்ன இருக்கும்? எப்படி அடிபட்டிருக்கோம்? தெரியல, இரு. இன்ஸ்பெக்டர் சொல்லு. மேடம், ரெண்டு நல்ல நியூஸ் மேடம். லூஸ் மாதிரி பேசாத. இல்ல மேடம், இதை கேட்டா உண்மையிலேயே நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஒரு நியூஸ் எனக்கு, அடுத்து உங்களுக்கு. விஷயத்துக்கு வாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கால இருந்து ஆள் வந்திருக்கு. புரியல. பிரீத்தியோட சித்தி, பிரீத்தியோட அப்பா, பிரீத்தி சித்தியோட தம்பி, இவங்க 3 பேரும் இந்தியா வந்திருக்காங்க. அவங்க அந்த பொண்ணை கையோட கூட்டிட்டு போற பிளான்ல இருக்காங்க. அதுக்கும் இந்த விக்ரம் இடைஞ்சலா இருக்காரு. அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நான் ஸ்பாட்டுக்கு போனேன். பிரீத்திய அவங்க சித்தி கூட அனுப்பி வச்சிட்டேன். இன்னொரு விஷயம், அவங்க போன கார விக்ரம் துரத்திட்டு போனப்ப ஒரு ஆட்டோல அடிபட்டாரு. அது தெரியும். வேற? இல்ல மேடம், அப்புறம் நான் இருந்து கூட நீங்க விக்ரமுக்கு அடிபட்டது தெரிஞ்சதும் என் மருமகனுக்கு எப்படி அடிபட விட்டேன்னு நீங்க என்ன கேட்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் ஒரு விஷயம், பிரீத்தியோட ஃபேமிலி இங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். ஷூர் மேடம்,
நான் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகே